மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளில் நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் அவர்தாமே பராமரித்து கொண்டதை நினைத்து பார்ப்போம். இப்பலி வழியாக நம்முடைய வாழ்விற்கான ஆற்றலையும் அருளையும் ஆசிர்வாதங்களையும் கேட்டு நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாக சந்தியாக சுகன்யா கூடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இந்நாள் வரை இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 10வது பிறந்தநாளை காணுகிற மகன் செரான் ஆண்டோவை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், ஞானமுள்ள குழந்தையாக வளரவும், மேலும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குழந்தைகள் செமீரா, சனா, தியோ, மேசாக் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் ஞானமுள்ள குழந்தைகளாக வளரவும், கணவர் பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதிக்கவும், உடனிருந்து வழிநடத்தி உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாகவும், அம்மா அத்தை மாமாவிற்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கவும், குழந்தையின்றி தவிப்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும்படியாகவும், இதுவரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் நாம் வேண்டுவோம். மேலும் ஞான வர்ணாந்த குடும்பத்தினர் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா வியாகப்பன் அவருடைய ஆன்மார்களுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த அம்மா மரியம்மாள் மற்றும் ஸ்டெல்லா, சிலுவை, மெய்யாள், அந்தோணி, மரியமிக்கேலாள், வியாகப்பன் அன்னம்மாள், சவரிமுத்து, மரியாள், அந்தோணி, அன்னம்மாள், முன்னாள் பங்கு தந்தை ஜோசப் அன்னூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைநிலத்தை இளைப்பாற்றி அடையும்படியாகவும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் அடியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனியை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். தீக்கச்சவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பச்சுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரின்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தெய்வத்தாறு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுவ விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும்
தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது, தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதச் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சாந்து பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு நாம் முதல் வாசகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓசேயா புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிப்போம். ஓசேயா புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம்: அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது.
அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஓசையா புத்தகமானது கிட்டத்தட்ட பிரமாணிக்கத்தையும் கடவுளுக்கு பணிந்து வாழுகிற வாழ்க்கையையும் வேற்று தெய்வங்களை தேடாத ஒரு மனநிலையையும் நமக்கு எப்போதுமே அது வலியுறுத்தி சொல்லும். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபடுகிற போது ஆண்டவர் அவர்களை பல்வேறு நிலைகளிலே கண்டித்து பேசுவார். அப்படி பேசுகிற பகுதிகளிலே ஒரு பகுதி மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு என்னுடைய அன்பு புரியவே இல்லை, ஆகவே என்னுடைய அன்பை புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பாலை நிலத்துக்கு நயமாக கவர்ந்தெழுத்து செல்வேன், அங்கே நான் யாரென நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், பாலை நிலத்தில்தான் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டு போனார்கள். அதாவது எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போவதற்கு பயணப்பட்டால் ஓரிரு நாட்களிலே போய் முடித்து விடலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு வாரத்திற்குள்ளாக போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை 40 ஆண்டளவாய் தயாரித்தார், அன்பு கூர்ந்தார், அவர்களுக்கு வேண்டியதை செய்தார், அவர்களை தந்தையாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதையெல்லாம் இந்த 40 ஆண்டுகளாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஆகவே இஸ்ராயேல் மக்கள் இதையெல்லாம் மறந்து விட்டார்கள், இந்த அன்பையெல்லாம் மறந்து விட்டார்கள். ஆகவே நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? மீண்டும் பாலைவனத்துக்கு போனால் தான் உனக்கு புத்தி வரும், அங்கே தான் நான் உன்னை எப்படி பராமரித்தேன் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுவ என்கிறதை இந்த பகுதியிலே பல நேரங்களில் பல்வேறு இடங்களிலே ஆண்டவர் ஓசேயா இறைவாக்கினர் வழியாக மிக அழுத்தமாக சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த 14வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் என்று சொல்கிறார். முதல்ல குணமாக்குதல் என்று சொன்னால் என்ன? யாருக்கு குணம் தேவை? நோயுற்றிருக்கக்கூடியவர்களுக்கு தான் குணம் தேவை. பல நேரங்களிலே நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், நீ என்ன விரும்புகிறாய் என்று இயேசு தன்னிடத்தில் வந்தவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டபோது அவர்கள் நலம் பெற விரும்புகிறேன், குணம் பெற விரும்புகிறேன் என்று சொன்னபோது குணமளித்தார் என்று பார்க்கிறோம். முடக்குவாதமுற்ற மனிதனை கட்டிலோடு கொண்டு வந்து சேர்த்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு நலம் அளித்தார், குணம் கொடுத்தார் என்று விவிலியத்திலே பார்க்கிறோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தியினுடைய 9வது அதிகாரம் முழுக்க குணப்படுத்துகிற பணிதான். அதன் பிறகு இரத்தப்போக்குடைய ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் நலம் அளித்ததை பார்க்கிறோம். பார்வையற்ற இருவருக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்ததை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே குணப்படுத்துதல் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இங்கு நமக்கு கேள்வி என்னவென்று சொன்னால், குணம் அல்லது குணப்படுத்துதல் என்று சொன்னாலே அது நோயுற்றவருக்கு குணம் தேவைப்படுகிறது. உடலால் நோயுற்றிருந்தால் குணம் தேவை, மனதால் நோயுற்றிருந்தால் என்ன தேவை? அதற்கும் குணம்தான் தேவைப்படுகிறது. மனநோய் பிடித்திருந்தாலும் உடல் நோய் பிடித்திருந்தாலும் குணம் என்பது தேவைப்படுகிறது. ஆன்மாவில் நோயுற்றிருந்தாலும் அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? குணம்தான் தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைய இந்த வாசகத்தினுடைய பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய பற்றுறுதியின்மையை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பற்றுறுதியின்மை என்பது என்ன? பற்று, உறுதி. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மீது பற்று கொண்டிருத்தல், அதில் உறுதியாக இருத்தல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் மீது பற்று கொண்டிருத்தல், அதில் உறுதியாக இருத்தல். அந்த பற்று கொண்டிருக்கக்கூடிய உறுதியாக அதில் இல்லாத நிலையை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு நோய் அப்படின்னு சொல்றார். பாருங்க, உடல் நோய் மட்டும்தான் நோய் அல்ல,
மனநோய் மட்டும்தான் நோய் அல்ல, ஆன்மாவில் நோயுற்றிருப்பது மட்டும்தான் நோய் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நம்பிக்கையில் குறைபட்டிருந்தாலும் அதுவும் நோய் தான் அப்படின்னு சொல்றார். அந்த நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி, ஒரு வார்த்தையாகத்தான் பற்றுறுதி என்று சொல்கிறோம். பற்றுறுதி என்று சொல்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை கொண்டிருப்போம் அல்லவா, அந்த கொள்கையில் பிடிப்பாயிருத்தல். அதுதான் என்ன, ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், நான் ஆண்டவரைத்தான் பற்றி கொண்டிருப்பேன், வேற்று தெய்வமே எனக்கு இல்லை, வேறு எந்த வழிபாடும் இல்லை, வேறு எதையும் நான் வணங்குவதில்லை. அந்த உறுதிப்பாடு என்பதுதான் மிக முக்கியமானது. அதில் யாராவது நிலகுலைஞ்சி போயிருந்தா, அப்படி அலபாஞ்சிக்கிட்டு இருந்தா, யோசித்துக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர்களுக்கு குணமளிப்பேன் என்று சொல்கிறார். இப்போ நாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது பற்றுறுதி அப்படிங்கிறத இன்னொரு ஆழமான ஒரு வாழ்க்கையில் நினைத்து பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி இணைந்து வாழுகிற வாழ்க்கையிலே எப்போதுமே என்ன தேவைப்படுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக ஆழமான நம்பிக்கை தேவைப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே நான் அறிந்திருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், கணவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார், மனைவி வீட்டிலே பிள்ளைகளை பராமரித்து கொண்டிருக்கிறார். கணவருக்கு எப்போதுமே மனைவி மீது ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம், வெளியே யார்ட்டையும் பேசிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, பக்கத்து வீட்டில் கூட நீ பேசிடக்கூடாது, சொந்த பந்தங்கள்கிட்ட பேசிடக்கூடாது, கோயிலுக்கு போயிடக்கூடாது, வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. எல்லா நேரமும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், கணவர்கிட்ட தான் பேசணும். வேறு யார்ட்டையாவது பேசியாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு முழுக்க ஃபோனை போட்டு அழ பண்ணிடுவார், ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார். இது நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த குடும்பத்தினுடைய அடிப்படையான வாழ்க்கையினுடைய கொள்கையே போச்சு. என்ன அன்பார்ந்தவர்களே, ஒருவர் ஒருவருக்கு மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுறுதி, அந்த நம்பிக்கை, அந்த பிரமாணிக்கம், அதில் சந்தேகம் எழுகிறது என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையே எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு நோயற்ற ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. அதனால தான் சந்தேகத்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சந்தேகம் ஒரு நோய், அதை குணப்படுத்துறதுக்கு வேற யாராலும் முடியாது, அவங்க குணமானதான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சந்தேகம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பற்றுறுதியில் சந்தேகம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது நோய், அதை குணப்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் சொன்னேன், உடல் நோய் மட்டும் குணப்படுத்த வேண்டியதல்ல, மனநோய் மட்டும் குணப்படுத்த வேண்டியதல்ல, ஆன்மாவில் நோயிற்றிருக்கக்கூடிய அதை மட்டும் குணப்படுத்த வேண்டியதல்ல. நம்பிக்கையில் நாம் உறுதிப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் அதையும் குணப்படுத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் நினைச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தையும் நற்செய்தியினுடைய இன்னொரு வசனத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இந்த இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்பதும் பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் என்பதும் ஒன்றுதான், ரெண்டுமே ஒன்றுதான். என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொண்டு நீங்கள் இறைவார்த்தை பணியை செய்கிற போது உங்களுக்கு இடையூறு வரும், நீங்கள் இழுத்து செல்லப்படுவீர்கள். ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புவேன். அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் என்ன பேசுறது, எப்படி பேசுறது, இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா என் தந்தையின் ஆவியாரே உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இறுதி வரையிலும் மன உறுதியோடு இருப்பது, பற்றுறுதியோடு இருப்பது. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்று. மன உறுதியோடு இருப்பது என்பதும் பற்றுறுதியோடு இருப்பதும் என்பதும் ஒன்றுதான். ஆண்டவர் இயேசுவிலே நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த மன உறுதி குலைந்து போனால் என்ன சொல்கிறார், அதுதான் ஒரு குடும்பத்திற்கான நோய், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கான நோய். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன உறுதி கொண்டிருப்பவர்களாக இல்லாமல் இருக்கலாம். உங்களோடு வாழுகிற கணவன் மனைவியாக இணைந்து வாழுகிற, பிள்ளைகளாக இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் கூட நீங்கள் மன உறுதி இல்லாமல், பற்றுறுதி இல்லாமல் வாழுகிறவர்களாக இருக்கலாம். அதுவும் ஒரு வகையான நோய்தான். ஆகவே இறுதி வரையிலும் காத்துக்கொள்கிறவர்களுக்குத்தான் மீட்பு உண்டு என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலே நாம் ஆண்டவருக்காய் வாழுகிற இந்த பயணத்தில் நாம் இறுதி வரையிலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றுறுதியில் மாறாது இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் கடவுள், அதில் வேறு எந்த மாற்றும் இல்லை. நான் அவரையே பற்றி கொண்டிருப்பேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் அவர்தான். எனக்கு பேசுவதற்கும் வலிமை அவர்தான் தருவார். செயல்படுவதற்கும் வலிமையை அவர்தான் தருவார். எனக்கு இழப்பென்றாலும் துன்பம் என்றாலும் அவர்தான் எனக்காக நிற்பார். இந்த பற்றுறுதியிலே, இந்த மன உறுதியிலே நாங்கள் குறைந்து போனோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையே கேள்விக்குறியாக மாறுகிறது. அது குணப்படுத்தப்பட வேண்டிய நோய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய உடல் நோயை மட்டும் குணப்படுத்த வேண்டும் என்பதல்ல, உள்ள நோயை மட்டும் குணப்படுத்த வேண்டும் என்பதல்ல, என் ஆன்மாவில் நோயிட்டிருக்கிறேன் அது மட்டும் குணப்படுத்த வேண்டும் என்பதல்ல. என்னுடைய பற்றுறுதியில், என்னுடைய மன உறுதியில், என்னுடைய நம்பிக்கையில் குறைவுற்றிருந்தாலும் அதுவும் குணப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதற்காய் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆமென். வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, நான் காணும் உயிர்களெல்லாம் நானெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே, என் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசர் முன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மாட்சியின் பெயருக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் எல்லாம் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, பலியிலே வேண்டிக் கொள்கிற குடும்பங்களையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் நீதாமை நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்வை வளம் பெறச் செய்வீராக. இந்த பலியிலே வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் நீதாமை ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழுத்தமை காத்து வாழ்வளிப்பதாக.
என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். மொழிவில்லாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவன தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் எங்கும் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வண்ண மலரின் கூட்டமாய் எனது இதயமானதே இறைவன் எங்கு எழுந்து வந்ததால், அமுதம் சிந்தும் கனிகளின் உறைவிடமாயானதே இறைய தேவன் நிறைவை தந்ததால். அருமையாக துள்ளுதே ஆற்றல் மிக கொள்ளுதே அன்பு இயேசு என்னில் வந்ததால். பறவைகளின் பாடலில் என் இதயம் சேர்ந்ததே இயேசு என்னை மீட்டுகின்றதால். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.